வணக்கம் மக்களே, நேற்று டெக் வேர்ல்டில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்க தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது LockUnKey. நான் உங்கள் நவநீத். வெல்கம் டு த ஷோ. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, UAE Tele Presence Robot. Tele Presence அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தங்க நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளால் போக முடியல, ஆனாலும் அவங்க நம்மளை வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணலான்னா, நமக்கு பதிலாக ஒரு ரோபோட் அனுப்பிச்சிடலாம். அந்த ரோபோட்டில் ஒரு டிஸ்பிளே இருக்கும், அந்த டிஸ்பிளேயில் நான் இருப்பேன். இது பேர் தான் Tele Presence. UAE அவங்களோட மாஸ்கில் இந்த மாதிரி ஒரு Tele Presence கைடன்ஸ் ரோபோட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ரோபோட் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு வழி எதாவது தெரியலன்னா அந்த ரோபோட் கிட்ட வந்து அவங்க பேசுவாங்க. அந்த ரோபோட் அவங்கள இந்த டைரெக்ஷனில் இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு கைட் பண்ணும். இந்த ரோபோட்டில் வீல்ஸ் இருக்குது. அந்த வீல்ஸ் மூலமாக அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நேவிகேட் பண்ணி அவங்கள கைட் பண்ணி கூப்பிட்டு போக முடியும். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு ரோபோட் நம்ம ஊரில் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பார்க்க போகிற அடுத்த நியூஸ், ரீசைக்ளிங் பிளாஸ்டிக் வித் கெமிக்கல். நார்மலாக பிளாஸ்டிக்கை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சாங்கன்னா சின்ன சின்ன பேலட்ஸாக அந்த பிளாஸ்டிக் மாறிடும். அந்த மாறின சின்ன பேலட்ஸை எடுத்து வேற ஒரு ப்ராடக்டை பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் குடம் இதெல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு இன்ஜினியரிங் குரூப் இந்த மாதிரி மெக்கானிக்கல் ரீசைக்ளிங் மெத்தடை மாற்றிட்டு கெமிக்கல் ரீசைக்ளிங் மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க ஒரு புது கெமிக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கெமிக்கல் பிளாஸ்டிக்கோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி அதை வந்து டிசால்வ் பண்ணிடும். இப்போ நமக்கு கிடைச்ச அந்த வேஸ்ட்டை வச்சு நம்மளால் இன்னொரு புது ப்ராடக்ட்ஸே பண்ண முடியும். மெக்கானிக்கல் ரீசைக்ளிங்கில் நிறையா வேஸ்ட் ஆகும், ஆனால் இந்த கெமிக்கல் ரீசைக்ளிங்கில் மொத்த பிளாஸ்டிக்குமே எந்த ஒரு வேஸ்ட்டுமே ஆகாமல் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். பிளாஸ்டிக் அழிக்கணும்னு தான் நம்ம நினைப்போம், ஆனால் பிளாஸ்டிக் அழிக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக அதை ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற அடுத்த நியூஸ் என்னென்னா, வேல்ஸ் அப்சர்வ் CO2. CO2 அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரான கேஸ். அது அட்மாஸ்பியரில் குளோபல் வார்மிங் மாதிரி பெரிய பிரச்சனைக்கெல்லாம் அதுதான் காரணம். சயின்டிஸ்ட் இப்போ ரீசெண்டாக வேல்ஸ் அதிகமாக CO2 அப்சர்வ் பண்ணுறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. வேல்ஸ் ஆகும்போது ஓஷன் கடையில் போயிடும். ஓஷன் கடையில் போயிட்டு அது உடம்புல இருக்க CO2 எல்லாமே மண்ணுக்கடியே செடிமெண்ட் ஆகிடும். இது மூலமாக நிறையா CO2 காற்றுல கலக்காமல் ஓஷனோட கிரவுண்டில் கலந்துடும். ஒரு வேல் அதோட லைஃப் டைமில் 32 மில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2 அதனால் கன்சியூம் பண்ணிக்க முடியும். இது பிளான்ட்டை விட 97% அதிகம். நிறையா வேல்ஸை வளர்க்குறது மூலமாக CO2 காற்றுல கலக்கிறத கம்மி பண்ணிக்க முடியும். நம்ம பார்க்க போகிற அடுத்த நியூஸ், பிளாங்க்டான் அப்சர்வ் CO2. நம்ம போன நியூஸ் வேல்ஸ் CO2 அப்சர்வ் பண்ணணும்னு பார்த்தோம். அது மாதிரி கடலோட சர்ஃபேஸில் ஒரு டைப் ஆஃப் பிளாங்க்டான் வேலை விட அதிகமாக CO2 அப்சர்வ் பண்ணிக்குது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளாங்க்டான் தண்ணியோட சர்ஃபேஸ்க்கு மேலே வாழும். இந்த பிளாங்க்டான் எல்லாமே கார்பனை ரொம்ப அதிகமாக அப்சர்வ் பண்ணிக்கும். எவ்வளோ அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 10 to 20 பில்லியன்ஸ் ஆஃப் CO2வை இதனால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். CO2னால தான் குளோபல் வார்மிங் அதிகமாகுதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி பிளாங்க்டான்ஸ் எல்லாம் நம்ம வளர்க்குறது மூலமாக CO2 லெவல் அட்மாஸ்பியர்லேருந்து குறைக்க முடியும். நம்ம எர்த்தையும் சேவ் பண்ண முடியும். நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸ், பிரெயின் கண்ட்ரோல் ரொபாட்டிக் ஆர்ம். நமக்கு திடீர்னு கை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரொபாட்டிக் ஆர்மை நம்ம கையில் அட்டாச் பண்ணிக்கலாம். இது மூலமாக நம்ம கையினால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ இந்த ரொபாட்டிக் ஆர்ம் வச்சு நம்ம அதெல்லாமே பண்ணலாம். இந்த ஆர்ம் நம்ம பிரெயின்லேருந்து வர சிக்னலை ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு மோட்டார்ஸையும் அதை ஆக்டிவேட் பண்ணோம். ஒவ்வொரு மோட்டார் அசைறது மூலமாக நம்ம கை நம்ம பிரெயின் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நகரும். ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறைய சைபாக்ஸை நம்மளால் பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி நியூஸ் முடிஞ்சு. இன்றைக்கி பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் LockUnKey. தேங்க்ஸ்.